குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்ற நேந்திரம் பனானா பவுடர் நம்ம வீட்லயே சிம்பிளா செய்யலாம். இது எங்க தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த வாழைத்தாருங்க. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு 1 இல்ல 2 சீப்பு மட்டும் மார்க்கெட்ல வாங்கிக்கோங்க. எல்லோயிஷா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லா கிரீனா பச்சையா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். கத்தியில 2 கீரல் போட்டு உரிச்சா தோல் அழகா வெளியே வந்துடும். இல்லைன்னா கத்தி வச்சு நார்மலா சீவி கூட விட்டுருக்கலாம். தோலை உரிச்சிட்டு கருத்து போகாம இருக்க தண்ணிக்குள்ள போட்டு வச்சா போதும். இதை மெலிசா கட் பண்றதுக்கு ஸ்லைசரும் யூஸ் பண்ணலாம், இல்ல கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடிக்கிற வெயில்ல 2 நாள் காய வச்சா போதுங்க, கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ஆயிரும். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஒரு டைம் சளிச்சும் வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. நான் அதிகமா பண்ணிட்டேன், சோ ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். 1/2 கப் தண்ணில 2 ஸ்பூன் இந்த மாவு போட்டு நல்லா கரைச்சிட்டு 5 நிமிஷத்துக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். பட் இப்படி பிளெயினா கஞ்சி காய்ச்சி கொடுத்தா ராசாத்திக்கு பிடிக்காது. சோ இந்த பவுடரை 1 ஸ்பூன் மட்டும் தோசை மாவுல கரைச்சு தோசை சுட்டு கொடுத்துருவேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க.